ஹலோ கைஸ், அன்றைக்கு ஒன்றால் எங்கள் அம்மா பச்சை மிளகா வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்கிறதுக்கு சம்மர் வந்துருச்சு இல்லையா, அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. வெல்கம் டு சம்மர் சீரிஸ் பார்ட் 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்கள் அம்மா மிளகாயை வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வீட்டில் பச்சை மிளகா நிறையா கிடந்துச்சு, அது இன்னும் கொஞ்ச நாள் விட்டோன்னா சிவப்பு மிளகாயாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாவையும் சிவப்பு மிளகாவையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. இந்த பச்சை மிளகாயை வச்சு மோர் மிளகா போட போகிறேன் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கீணிக்கிறாங்க, கொஞ்சம் லைட்டாக கீனி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா மிளகாவையும் கீனி எடுத்துக்கிறாங்க. சிகப்பு மிளகாய் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதையும் வெயிலில் காய வச்சு காஞ்ச மிளகாவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பச்சை மிளகாவையும் அந்த மாதிரி ரெண்டாக கீனி எடுத்தாச்சு, அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறாங்க. இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க, அதாவது கல்லுப்பு எடுத்துக்கிறாங்க. கல்லுப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு தயிர் எடுத்து அதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோராக அடித்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் மோர் மிளகா போடுறது இதுதாங்க ஃபஸ்ட் டைமு. சம்மர் வந்தாலே உங்கள் யார் யார் வீட்டில் மோர் மிளகா போடுவீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அந்த மோர் வந்துட்டு மிளகாக்குள்ளே போய்ட்டு நல்லா ஊறி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் ஒரு 11 இருக்கும், சூரியன் நல்லா சூப்பராக இருந்தது. மொட்டை மாடிக்கு போயிட்டு மோர் மிளகா காய வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 குலுக்கிட்டு அப்புறம் மிளகாயை மட்டும் எடுத்து இந்த மாதிரி காய வச்சுக்கிறேன். மோர் மிளகா காயறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகிடும். ஒரு 3 days கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நான் மிளகாயை போயிட்டு பார்க்குறேன், நல்லா சூப்பராக காஞ்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது நல்லா சூப்பராக காஞ்சி இருக்குது. இதை வந்துட்டு நம்ம போட்டு பொரித்து எடுத்து சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் யார் யாரெல்லாம் சம்மரில் வந்துட்டு செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மோர் மிளகா, அதை வந்துட்டு இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம மோர் மிளகா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது நீங்கள் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பருப்பு சாதத்துக்கு ஊறுகாயும் இந்த மோர் மிளகாயும் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.